ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் வ்ளாக். நம்ம இப்போ கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் பேலஸ் தாங்க பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. வீக்கெண்டுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால் வீக்கெண்டு போகாதீங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த அரண்மனை 1897 தொடங்கி 1912 கட்டி முடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இங்கே இன்னுமே அந்த புதுசு அப்படியே இருக்குது, மாறாமல் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இது எல்லாமே கூட்டிகிட்டு போய் நம்ம காட்டி கொடுக்கணும், அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த அரண்மனை கட்டுறதுக்கு 41,47,913 அந்த டைமில் ஆயிருக்கு. இப்போ இதுக்கெல்லாமே நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் ரூபாய் ஆகும். அப்போ அதனால் அது அந்த இதில் ஆயிருக்கு. இதில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த அரண்மனை இருக்குங்க. அந்த புறத்திலேயே 175 அறைகள் இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள், அவ்வளோ அந்த தூண்கள் எல்லாம் பாருங்கள், அவ்வளவு சூப்பராக அந்த லைட்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மேல் கூரை அதெல்லாம் அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் அந்த காலத்துலேயே ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ளேயே ஆயுத கிடங்கு, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறைகள்னு நிறையவே இருக்குது. இது 3 மாடியில் இருக்குங்க. இது இந்தோ சரசனிக் பாணியில் இந்த பில்டிங்ஸ் இருக்குது. இந்து, முகாலய, ராஜபுத்ரா மற்றும் கோதி பாணியில் உள்ள கலவையில் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்த கட்டியிருக்காங்க. இதில் 3 மாடி இருக்குது. இதில் 145 அடி கோபுரம் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் பெரிய கார்டன் கூட இருக்குது. இதில் சமஸ்கிருதத்தில் ஒருபோதும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த சைடில் பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இப்போவும் அதே மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இதில் ஒரு பெரிய விசேஷம். இந்த அரண்மனையில் 3 வாசல் இருக்குது. தசரா டைமில் இந்த அரண்மனையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் இந்த கிழக்கு வாசல் திறப்பாங்க. தசரா டைமில் பொதுமக்களுக்கு தெற்கு நுழைவாயில் வழியாக தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த அரண்மனைக்குள்ளேயே 18 கோயில் இருக்குங்க. நமக்கு நிறைய இடங்கள் அலோவ்டு இல்லை, கொஞ்சம் இடங்கள் தான் அலோவ்டு. இந்த அரண்மனையில் 2 தர்பார்லாம் இருக்குது. நான் மேலே சீலிங் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இது நிறைய தோட்டங்கள், முற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இவங்க சாமுண்டீஸ்வரி அம்மனை கும்பிடுறதுனால சாமுண்டி மலைகள் இதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். Thank you.